திருக்குருகாவூர் வெள்ளடை. இந்த க்ஷேத்திரத்துல தான் சுந்தரர் பெருமானுக்கு சுவாமி ஆகாரம் எடுத்து கொடுத்தார். திருக்குருகாவூர் வெள்ளடை. வெயில்ல தொடர்ந்து நடந்து போய் சுவாமி தரிசனம் பண்ணி சாப்பிடுறதையே மறந்து விட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் வாடுறதை இவர் பொறுக்க மாட்டார். உச்ச நண்பர் சுவாமிக்கு, தம்பிரான் தோழர். அப்பேற்பட்ட சுவாமிக்கு சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு சிவபெருமான் கைலாயத்தை போனார். தேவி கிட்ட சொன்னார், ஆகாரம் தயாராச்சு. பிள்ளையாரும் முருகரும் வாயில அப்படி ருசி பார்க்கறா, சரியா இருக்கா, எடுத்துட்டு போலாமா அப்படின்னு மேல் வஸ்திரத்தை சுவாமி கட்டி எடுத்துட்டு கிளம்புறார். பிக்ஷாடனர் தானே அவர், அதனால இருக்க வஸ்திரத்துல கட்டி எடுத்துட்டு கிளம்புறார். குருகாவூர் வெள்ளடையில உட்காந்து வச்சு அத்தனை பேருக்கும் ஆகாரம் போட்டு உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு சுவாமி என்ன பண்ணார், எல்லாரும் படுத்துட்டா சுவாமியை காணும், அந்தர்தானம் ஆயிட்டார். போட்ட மேல் கூற ஷாமியானா போட்டு ஆகாரம் போட்டார். வெயில் தாங்க முடியாத இருக்கும்போது சுவாமி எடுத்துன்னு வந்த ஆகாரமும் காணும், கீழே பருக்கை எல்லாமும் காணும், ஷாமியானாவும் காணும். அதுதான் பெருமான் கிட்ட சொல்றார், எல்லாரும் உன்னை பித்துக்குழி பைத்தியங்கிறாளே, உன்னை போய் சொல்லலாமா? அப்படி இத்தனை யாமாற்றை அறிந்திலேன், இவ்வளவு போய் என் பேர்ல யாரா கரிசனம் காட்டுவானா நான் பார்த்ததே இல்லப்பா. நீ பண்றே, எனக்கு வேலைக்கு ஆகாரம் கொடுத்துருக்க, நல்ல வஸ்திரம் கொடுத்துருக்க, இருக்க ஜம்முன்னு ஏசி ஹால், ஒரு குறவு இல்லை நம்மளுக்கு. சுவாமி அப்படி பார்த்து 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 பண்றாரே எல்லாத்துக்கும்னு. எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஞானசம்பந்த பெருமானால் மட்டுமே பாடல் பெற்ற க்ஷேத்திரம் இது. அவ 2 பேரால பாடல் பெற்ற க்ஷேத்திரம். காவியம் கண்ணியை சொல்லி பாடுறார் இந்த ஞானசம்பந்தர். இதுல ஒரு சில பதிகங்கள் மட்டுமே, நம்மளுக்கு 6 பதிகம் மட்டுமே கிடைச்ச பதிகம் இந்த சுண்ண வெந்நீர்.